மகா அப்போ திரிஷா துணை முதலமைச்சரா? ஆனா பாவம் விஜய்க்கு இப்படி ஒரு சோகம் வரக்கூடாது. தேர்தல் நெருங்க நெருங்க அவரை எந்த வழியிலலாம் அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு அவர் மனைவி மூலமாவும் ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. ஒரு இடி விழுந்திருக்கு. அதாவது அவருடைய மனைவி வந்து இவர் மேல எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதில சொல்லியிருக்கிறது என்னன்னா, இவர் வந்து ஒரு நடிகையுடன் தொடர்பு வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2021லேருந்தே இந்த ஒரு தொடர்பு நடக்குது. அத தட்டி கேட்டதுனால, எனக்கு வீட்ல தர வேண்டிய எந்த உரிமையும் தராம என்ன வந்து வீட்டு காவலில் வச்ச மாரி வச்சிருந்தாரு. அதனால தான் நான் வெளிய வந்தேன். அதே மாரி அவர் என்னையும், என்னுடைய குழந்தைகளையும் ஒரு பொருட்டாவே மதிப்பதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த நடிகை யாரு, என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய வீட்லேருந்து ப்ரெஷர் வந்து அத கூட நான் வெளிப்படுத்துவேன். எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னும் ஒரு 30 நாள்ல தேர்தல் இருக்கிறது டைம்ல இந்த மாரி வந்ததுன்னா, விஜய்க்கு எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இது உண்மையிலேயே விஜயின் மனைவி சங்கீதா குடுத்த புகாரா? இல்ல அவருக்கு யாராவது ப்ரெஷர் குடுத்தாங்களா?